மனமென்னும் தோணி பற்றி மதியென்னும் கோளை ஊன்றி சினமென்னும் சரக்கை ஏந்தி செறிகடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கி மடியும் போது அறியவனா உனை உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே என்று பாடினார் பெருந்தகையார். இது என்ன தெரியுமா? மனம் என்னும் தோணி பற்றி. இன்னைக்கு பாருங்க, இந்த மனசால எத்தனை பேரு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு இருக்காங்க. ஒருத்தர் மருத்துவர்கிட்ட போயிட்டு இவங்களுக்கு எல்லா நோயும் இருக்கிறதே, தினம் கால்வலி, கைவலி, குடாச்சல், தலைவலி, ஏதோ இருக்கிறது, தூக்கமின்மை என்று போய் கேட்டா மருத்துவர் சொல்லுகின்றார், எந்த நோயும் இல்லை, அனைத்து பரிசோதனையும் நன்றாக இருக்கிறது. அப்புறம் எதுக்கு பிரச்சனை வருது? உடனே இது சூன்யம், யாரோ வைத்து விட்டார்கள், அதனால்தான் இது நடக்குது. மருத்துவத்துக்கு போனா எல்லாம் நல்லா தானே இருக்குது. இதை விட பெரிய கொடுமை கேளுங்க இன்னைக்கு நடக்கிறது. அமாவாசை பௌர்ணமி ஆனா, கிருத்திகை ஆனா பிரச்சனை பெருசாயிடுதுங்க அப்படின்னு நிறைய பேரு பணத்தை இழந்து எங்கேயாவது போய் அந்த பரிகாரம் இந்த பரிகாரம், இந்த சூன்யம் எடுக்கிறது, அந்த சூன்யம் எடுக்கிறதுன்னு எந்த பௌர்ணமிக்கும் அவனுக்கு சரியாகாது, எந்த கிருத்திகைக்கும் அவனுக்கு சரியாகாது, எந்த விதமான அமாவாசைக்கும் சரியாகாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐயா ஒரு வேலை செய்வான், நல்லா போய்கிட்டே இருக்கும், இன்னொருத்த குழப்புவான், இவன் அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போய் கெட்டு போயிடுவான். அதே நேரத்துல ஒரு விஷயத்தை நல்லா செய்யக்கூடிய மனிதன் அடுத்தவன் பேச்சை கேட்டு கெட்டு போயிடுவான். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இந்த மனசு இருக்குது பாருங்க. அதான் சொன்ன, மனம் என்னும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஊன்றி, அப்படியே சொல்லிட்டாரு, சினம் என்னும் சரக்கை ஏற்றி. நம்ம மனசுல அறிவு பலத்தை வைக்காம சினத்தை மட்டும் வச்சுட்டு ஆசை, பற்று, மோகம், அபிமானம்ங்கிற தீக்குள்ள மாட்டிக்கிட்டு தகதகவனை எரிஞ்சு மன குழப்பத்தையாலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு இளைஞர்கள் லெவல்ல கூட வந்துருச்சுங்க. அது போனா சார் என்னால் ஒரே முடிவா எடுக்க முடியல, நைட்டு தூக்கம் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எதுல போனா குழப்பம் ஆயிடுது, எதை செஞ்சாலுமே சரியா வர மாட்டேங்குது. பாருங்க, இந்த மாதிரி உடையவங்களுக்கு சின்ன பிள்ளையில இருந்து கடைசி வரைக்கும் கூட வாழ்க்கை ஒரே சீராக அமையவே அமையாது, பெருமளவில் அமையாதுங்க. ஏற்றம் இறக்கம் பிரச்சனை, ஏற்றம் இறக்கம் பிரச்சனை, இப்படிதான் மனிதனுக்கு போகும். இது ஏன் போகுதுன்னா, கண்டிப்பா நீங்க சுய பரிசோதனை செய்யுங்க. உங்க மனசுதான் அதுக்கு காரணமா இருக்கும். இந்த மனசு என்ன பண்ணுது தெரியுமா? ஒரு இடமா இருக்காது, ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி தாவிடுமா. அது அந்த தாவுகின்ற நிலை இருந்துச்சுன்னா ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா பிரச்சனை வந்துடும். எப்படி தாவுது? கணவன் மனைவி நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், பிள்ளைகள் பிறக்கும். கணவன் மனைவி கிட்ட நல்லா இருக்கிறவங்க கிட்ட பிரச்சனையை கொண்டு போய் பிரச்சனை வந்துடும். குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பிரச்சனைகள் வந்துடும். இது எல்லாமே எதனால வருது? பிரச்சனை மனசால தாங்க வருது. நீங்க பாருங்க, இந்த மனதை திடப்படுத்திட்டா, தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு பாடுறார் வள்ளுவர் பெருந்தகையார். நீ உன்னை பற்றி நீ யோசிக்காம, நீ சிந்திக்காம, உன் மனதை பற்றி தெளிவுபடுத்திக் கொள்ளாமல் எந்த வேலையை செஞ்சாலும் அதுதான் மந்திரம், அதுதான் சூன்யம், அதுதான் நமக்கு தெரியாத குழப்பம், அதுதான் தெரியாத விளைவுகள் என்பதை நமக்கு காண்பிச்சு மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுவோம். இது எவ்வளவு நாள சொல்லலாம். மதலைய பெருநாள் துன்பம், மலத்திருநாளும் துன்பம், விதலை நோய் அடையனும் துன்பம், ஏன் பருவத்தே துன்பம், கதவுரு காலம் வந்து கைப்பற்றில் அதுல ஒரு துன்பம், இதமுரு வாழத்தம்மால் என்னாலும் துன்பம் துன்பமே அவை பாட்டி சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? இந்த துன்பம் 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 ஒவ்வொருவருடைய துன்பத்திற்கும் அவர் மனதுதான் காரணம் என்பதை ஒவ்வொருவரும் சுயமாக யோசிச்சு பாருங்க. ஏன் குழப்பம் வர வேண்டும்? உன்னால் இதை செய்ய முடியும் என்பதை உன் மனது சொல்லும், ஆனால் நீ கேட்க மாட்ட. மேலும் முயற்சி பண்ணுவோம், மேலும் செய்வோம், எளிதில் பற்றி விடுவோம், பெரிய நிலைமை எட்டி பிடித்து விடுவோம் என்று அந்த மனதை கேட்காம அது முதல்ல இண்டிகேட் பண்ணிடும். இவ்வளவுதான் முடியும் அப்படின்னா நம்ம கேட்கறது இல்லை, மேலும் முயற்சி பண்றது. நல்ல விஷயத்தை முயற்சி பண்ணுவீங்களா? பண்றது ரொம்ப கம்மி. இதுல என்ன ஆயிடுதுன்னா, மனக்குழப்பத்தால நோய் வருது, மனக்குழப்பத்தால பயம் வருது, மனக்குழப்பத்தால ஒரு மனிதன் பைத்தியம் பிடிக்கின்றது, ஒரு மனிதன் மூளை வளர்ச்சியில பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகிறது. அதுபோல் இந்த மன சம்பந்தப்பட்ட அத்துணையும் ஒருவனை துன்பக் குழியில் தள்ளுவதற்கு பெரும் காரணமாக இருப்பது மனம். இதை வெளியில் வச்சுக்கோங்க. இதுதான் என்னன்னா, இந்த மனசை யாருக்கு ஒப்பிடுறாங்க?
சந்திரனுங்கிற கிரகத்துக்கு ஒப்பிடுறாங்க. ஒரு பக்கம் முயற்சியில சிந்தனை பண்ணி சிந்தன சக்தியை பலப்படுத்தாததுனால நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது சிந்திக்க வேண்டும். சிந்திக்கும் பொழுதுதான் மனசு தெளிவுக்கான வழி வரும். இந்த சிந்தனையோடு நிறுத்திவிட்டால் கண்டிப்பாக மனதை திடமாக வைக்க முடியாது. எந்த நோய் எதனால் வருகிறது, பரிசோதனையில் எதுவும் இல்லை என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு மனம் சம்பந்தப்பட்ட நோயும் மனோ சம்பந்தப்பட்ட பயமும் இருக்கிறது என்பதை முதல்ல தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யணும்? பிராணாயாமம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த காலத்துல பிராணாயாமம்லாம் யார் கத்துக்கிறது? கத்துக்க வேண்டியதல்ல. அப்போ பௌர்ணமியின் நேரத்திலே முழு நிலவினுடைய நிலையிலே அமர்ந்து குறைந்தது ஒரு 3 மணி நேரமாவது ஏதோ உங்களுக்கு தெரிந்த நாம சங்கீர்த்தனம், பஜனைகள் அல்லது ஒரு பெயர் முருகா 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 என்று கூட சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அது மனதில் சொன்னாலும் சரி, உதடில் சொன்னாலும் சரி, கண்டிப்பாக இந்த நோயிலிருந்து விடுபட முடியும். இந்த பௌர்ணமியை கெட்டிமா பிடிச்சுக்கோங்க எப்பவுமே. அதே போல் திங்கள் கிழமை என்று உங்களுக்கு தெரிந்த வழிபாடுகளை விடாதீங்க. அடுத்தபடியா இதில் முத்தி விட்டால் தான் பிரச்சனை. ஏன் ஒரு மனுஷன் மனசை குழப்பறான்னா ஆசைதான் காரணம். இந்த ஆசை அளவுக்கு அதிகமாக போகும்பொழுது மனநோய்க்கு தள்ளப்படும். 2வது பயம், பலவீனம். ஒரு மனிதனுக்கு இது 2 ஆசை முதலில், அடுத்தது பயம், அடுத்தது பலவீனம். இந்த 3ம் இயலாமையில் கொண்டு போய் தள்ளி அதற்கு பல காரணங்களை சாயமாக பூசிவிடும். சூன்யம், மந்திரம், தந்திரம் என்று ஒரு சாயத்தை பூசிவிடும். உண்மையில் என்ன என்பதை நீங்கள் யோசித்தாலே உங்களுக்கு விடை கிடைக்கும். இப்படிப்பட்டவர்கள் யோசித்து வெளியில் வர முடியவில்லை என்றால் தினமும் காலையில் ஒரு 4 to 6 மணிக்குள் எழுந்து அமர்ந்து ஓம் அம்ச ஹம்ச சோஹம்ச நிவாரண மஸ்து, ஓம் அம்ச ஹம்ச சோஹம்ச நிவாரண மஸ்து என்று நீங்கள் 20 முறை சொல்லிக்கொண்டே இருங்கள். எந்த கடவுளை வைத்து வழிபட்டாலும் சரி, இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல மனம் தெளிவுபடும், மனம் நமக்கு அடக்கம் பெறும், மனம் நமக்கு கட்டுப்படும். அப்பொழுது பல விஷயங்களை நீங்களே ஜெயிக்க